ஒரு 50% வந்து வாழ்க்கையோட ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடுறான். எக்ஸாக்ட்லி. அவங்க அன்பை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க, பொண்டாட்டிக்கு கூட அவன் பேச டைம் இருக்காது, பேச மாட்டான் சிரிச்சு சம்டைம்ஸு. இவன் நினச்சிட்டு இருப்பான் நம்ம வந்து வேலை பண்ணுறோம், பசங்களுக்காக பண்ணுறோம், பொண்டாட்டிக்காக பண்ணுறோம், அவள் புரிஞ்சுப்பா, அம்மா புரிஞ்சுப்பான்னு நினைப்பான். அவங்க தான் புரிஞ்சுக்கணும். பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் சம்டைம்ஸ் வீட்டில். அதனால் பசங்க மறந்துட்டாங்கன்னு பெற்றவங்களும் நினைக்க வேண்டாம். ஆக்சுவலாக அவன் ஓடுறான். இன்னைக்கு காலையில் வந்து போயிருக்கான், ஈவினிங் வந்து நேரம் இல்லாமல் கை கால் பெயினோட படுத்து தூங்குறான். மறுநாள் பொண்டாட்டிக்கு பதில் சொல்கிறான். பிள்ளைங்க வந்து அப்பா கேக் வாங்கிட்டு வரலையா, அப்பா கேட்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டலான்னு பொண்டாட்டி கேட்பா. அம்மா மருந்து என்னடா கண்ணில் கேட்ராக்ட் இருக்குடா, சரி பண்ணணும்டா, காசு ரெடி பண்ணிட்டான்னு கேட்பான். அவனுக்கு தான் தெரியும் அந்த பெயின். அப்படியே போயிட்டு அழுவான் தனியாக, அம்மாவுக்கு பண்ண முடியலையே, மச்சான் கடன் இருக்குமாடா, எதாவது காசு கிடைக்குமாடா, கிரெடிட் கார்டு கிடைக்குமா, கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் எவ்வளோ வட்டிங்களா. அப்படி மோஸ்ட்லி ஆம்பளைங்களை பார்க்கும்போது கடினமாக தெரியும். வெளியேருந்து பார்க்கும்போது அவன் என்னமோ பெரிய அப்படி போகிறான். அப்புறம் உங்களுக்குலாம் என்னடா நீங்கள் என்ன மாசமாக இருந்தீங்களா, பெற்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அவன் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக படுற கஷ்டம் இருக்குல்ல.